கும்ப லக்னத்துக்கு லக்னத்துக்குரிய வக்கரம் 12க்குரிய வக்கரம். வெளிநாடு போய் ஜெயிச்சிடலான்னு வெளிநாடு ஓடி கஷ்டப்படக்கூடியவங்களில் கும்ப லக்னமாக பிறந்து 12க்குரிய வக்கரம் ஆகிட்டாங்க. கால் அடிப்பட்டவங்க, கால் ஆக்சிடென்ட் ஆனவங்க, இவங்களெல்லாம் பார்த்துக்குங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சேவை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி சாதனை நீங்கள். சில பேர் வெளிநாட்டில் போய் செட்டில்ட் ஆகிடுவாங்க. 12க்குரிய வக்கரமானா சில பேருக்கு பிஆர்லாம் ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துருக்க மேடம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே இந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு, குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம். ஆனா எதனால வக்ரமானாரு, வக்ரம்னா என்ன அப்படின்னே புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம். முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார்? சனி வக்ரம் அப்படின்னா, அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்துல இடமிருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம். அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ், சனினா வேலை செய்யறவர். சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா இருப்போம், நிம்மதியா இருப்போம், நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோம், வேலை கரெக்டா செய்ய மாட்டோம். ஏன்னா லாங்ல இருக்காரு. இப்போ பாஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டாரு, நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம், அடக்கம், அமைதி, ஒரு பயம், வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை. இதுதான் சனி. சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு. சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார்? அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். தூரம் இருந்தா நிறைய தவறு செய்வார். ஏன்னா பாஸ் தான் ஊர்ல இருக்காரு, நமக்கு பார்க்க மாட்டாரு, தவறு செய்வார், அவ்வளவுதான். அப்போ உங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும். அதை தாண்டி ஒருவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் சனி வக்ரம் நம்ம சொல்றோம். இப்போ நிறைய பேர் இருந்தா கூட ஒருத்தருக்கு சனி வக்ரம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 6, 7, 8, 9ல சனி இருந்தா வக்ரம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 மாதங்கள் சனி வக்ரம் அடைவார். தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டிருக்கும் வக்ரம் அப்படின்னு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 லக்னத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார். கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவாரு சார்? கும்ப லக்னத்துக்கு லக்னத்துக்குரிய வக்ரம் 12க்குரிய வக்ரம். வெளிநாடு போய் ஜெயிச்சிடலான்னு வெளிநாடு ஓடி கஷ்டப்படக்கூடியவங்கள கும்ப லக்னமாக பிறந்து கும்ப ராசியா பிறந்து சனி வக்ரமானவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் கஷ்டப்படுவதை பார்க்கலாம். ஏன்னா 12க்குரிய வக்ரம் ஏறான். அப்போ எதிர்பார்த்த மாதிரி 12க்குரிய விஷயங்கள் அமையாது. ஆனால் இவர்களுக்கு தான் வெளிநாட்டு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்குது, ஆனால் ஒன்றும் பண்ணவும் முடியுது. சில பேர் வெளிநாட்டில் போய் செட்டில்ட் ஆகிடுவாங்க. 12க்குரிய வக்ரமானா சில பேருக்கு பிஆர்லாம் ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துருக்கும் மேடம். எந்த இடத்துல நோய் இருக்கோ அதே இடத்துல மருந்தும் இருக்கு. கண்டிப்பா. அதுதான் நம்மளுடைய தாத்பரியத்தில் ரொம்ப முக்கியமாக. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதே இடத்துல தீர்வும் வச்சுட்டான் இறைவன். நம்ம பிரச்சனை பார்க்குறமே கண்டி பக்கத்தில் இருக்க தீர்வை பார்க்குறோம். பிரச்சனையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பிரச்சனையில் மட்டுமே சுற்றுருவோம். தீர்வு அங்கேயே தான் இருக்குது. நம்ம தீர்வு லாங்காக இருக்குன்னு யோசிக்கிறோம், கிடையாது, பக்கத்துலேயே இருக்குது, அங்கேயே இருக்குது, அது உள்ளேயே இருக்குது. இன்னும் நீங்கள் பக்குவம் அடைந்து தெளிவடைந்து விட்டிருக்கலாம், பிரச்சனைக்குள்ளேயே தீர்வு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கும்ப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி வக்ரமாவது 12ஆம் அதிபதி வக்ரமாவது எதை குறிக்கிறது என்றால், இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய பாத யாத்திரை போகிறாங்க இல்லையா, பழனி, திருப்பதி, ஏதாவது ஒரு கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை. நீங்க பாத யாத்திரை போங்க, இல்ல மலையேறி மலை இறங்க, இல்ல பாத யாத்திரை போயிட்டு வரவங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுவது, காலில் கட்டுப்படுவது, சுடு தண்ணி வச்சு ஒத்தனை கொடுப்பதை செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில மாபெரும் வெற்றி சாதனையை நீங்கள் படைப்பீர்கள். நான் இவ்வளோ லக்னம் பேசிட்டு வரும்போது நம்ம என்ன சொன்னோம்? பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, பேசாதீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு கும்ப லக்னம் உடனே கோவப்படாதீங்க. காரணம் இருக்கு சொல்றேன். 12க்குரிய வக்ரம் ஆயிட்டார். கால் அடிப்பட்டவங்க, கால் ஆக்சிடென்ட் ஆனவங்க, இவங்களெல்லாம் பார்த்துக்குங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சேவை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி சாதனையை நீங்கள் படைப்பீர்கள். கும்ப லக்னத்தில் பிறந்து கும்ப ராசியாக இருக்கேன் சார், சரி செய்யுங்க, புண்ணியம் தானே. எஸ், கும்ப லக்னமாக இருக்கேன், கண்டிப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க.
உருவாகும் போதே அதை பயன்படுத்திக்கிட்டா நமக்கு வந்து புண்ணியம் சேரும். ஆமா, ஏற்கனவே நான் கன்னி லக்னத்துக்கு சொல்லியிருப்பேன். கன்னி லக்னத்துக்கு 5 குறியின் வக்ரம்னா அந்த ஊரை விட்டு வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதே வெளியே வந்துடும். வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க, வேற யாரும் ஜெயிக்கல. கண்டிப்பா சார். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கும்ப லக்கணக்காரர்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. இந்த சனியை வக்ர நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நிச்சயமா இந்த வக்ர நிவர்த்தி செய்வதற்கு, இந்த சனி வக்ர நிவர்த்தி செய்வதற்கு இவர்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் வருஷத்துல ஒரு நாள் எங்கெங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு சர்வீஸ் செய்ய சொல்லுங்க. இல்லைன்னா பாத யாத்திரை போகிறவங்களுக்கு இவங்களே போயிட்டு பாத யாத்திரை செல்லுகின்ற பக்தர்களுக்கு காலில் தைலம் தேய்ச்சி அந்த நீவி விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸை செய்ய ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக. பழனியில் போய் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை வராங்க. அவர்களுக்கு ஒரு மெடிக்கல் கும்ப லக்னம் சார், எனக்கு சனி வக்ரம், நான் ஒரு ஆள் போய் எப்படி சார் செய்யறது அப்படின்னா, நாங்களே இந்த வருஷம் கேம்ப் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் சர்வீஸ் செய்யுங்க. இப்போ இதை தாண்டி வேற என்னவெல்லாம் பண்ணலாம் சார்? ஏன்னா இப்போ பாத யாத்திரை போறவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள், அப்போ அது எனக்கு பண்ண வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லும் போது பெடிக்யூர் பண்ணுங்க. ஓகே, பெடிக்யூர் பண்ணிக்கிங்க. மற்றவங்களுக்கு பண்ணணுமா இல்லை இவங்களே? மற்றவங்களுக்கும் பண்ணலாம், இவர்களுக்கும் செய்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு பண்றதோடைய பலன் வேற, அது புண்ணியமா வந்து சேரும். இவர்களுக்கு பண்ணிக்கொள்வது வேற, பலன்கள் மாறும். ஆனால் ரெண்டுத்துல மற்றவங்களுக்கு போய் நீங்கள் பண்ணும் பொழுது அதோடைய பலன் வேற மாதிரி மாறும். 100% ரிசல்ட் கிடைக்கும். 100% கிடைக்கும். இல்லை பெடிக்யூர் பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் எதனால் தானம் தர்மம், உடை வாங்கி தருவது, பைசா கொடுப்பது, சும்மா கொடுக்க முடியாது. அப்போ நம்ம பெடிக்யூர் பண்ணினா தான் அவங்களுக்கு தர முடியும். சும்மா கொடுத்தா வாங்க முடியுமா? திடீர்னு ஒரு சலூனில் போய் பெடிக்யூர் பண்ணுற பையனுக்கு 1000 ரூபா கொடுக்க முடியுமா? இதுக்கு ஏன் எதுக்கு 1000 கொஸ்டின் வரும். அப்போ நீங்கள் பெடிக்யூர் பண்ணிங்கன்னா அந்த காசு அவங்களுக்கு கொடுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மாட்டுக்கு லாடம் அடிக்கின்ற மனிதர்கள் ஊரில் கிராமத்தில் இருப்பாங்க, அவர்களுக்கு துணி வாங்கி கொடுப்பது, அவர்களை கௌரவப்படுத்துவது, ஸ்வீட்டு பூ பழம் வாங்கி கொடுப்பது செய்யுங்க. குதிரை லாடம் இருக்கு இல்லையா, குதிரை லாடம் இருந்தால் அவர்களுக்கு குதிரை லாடம் அடிப்பவர்களுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. செருப்பு வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு தானம் கொடுங்க. பெரிய மிராக்கல் நடக்கும். பெரிய மிராக்கல். என்னென்ன சைஸ்ன்னு தெரியாது, எல்லா சைஸ்லையும் ஒரு 100 செருப்பு எடுத்து வந்து போட்டுருங்க. பசங்க போட்டு ஜாலியாக ஆட்டம். பெரிய ஒரு அந்த ஒரு சந்தோஷம் அது பார்க்கும் போது நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ இந்த குழந்தைகளுக்கு செப்பல் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், பெடிக்யூர் பண்றவங்களுக்கு மணி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்க வசதி இல்லப்பா, நாங்களே எங்களுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுக்குற நிலையில தான் இருக்கோம், அப்ப நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா இருக்கும். அவங்க தான் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ல போய் மற்றவங்களுக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லன்னா பிரச்சனை இல்ல, உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு சர்வீஸ் செய்யலாம் இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி மலை ஏறி இறங்குங்க. மலையை ஏறி சாமியை பார்த்துட்டு கீழே இறங்குங்க. வேலையை இது எல்லாராலையும் முடியுமே. இதை செய்யுங்க. இந்த வக்ரம் 12க்குரிய வக்ரம் நிவர்த்தி ஆகும். இப்போ நான் வந்து இந்த சனி வக்ரத்தை பத்தி பேசியிருக்கேன். ஆமா, முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம். அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமா வேலை செய்யும். அது வேகமாக வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யணும், உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அது வேகமாக செயல்படும். அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையாக இருக்க தவறும். சனி என்றால் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இந்த மாதிரி. வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பற்றி அதிகமாக பேசுவாங்க. யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. கண்டிப்பா. இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா, ஆமா, மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள். மேக்கப் ஏன் அதிகமாக ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறாங்க. ஒரு கோழை ரொம்ப யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான். ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லைன்னு அவன் சொல்றான், காட்டுறான், தெரியும் நானும் வீரன் தான்றான். ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான். முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான். அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவரா நீதி, நேர்மை, சட்டம், ரூல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக உண்மையாக இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. உண்மையாக மாறணும், பொறுமையாக மாற வேண்டும். சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவாக எடுக்கிற முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பா சார். இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார்? 12 லக்னக்காரர்களுமே உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. டக்குன்னு
வெற்றி ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் 4-5 இடத்துல மூளையை ஃபிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம இருக்கிறோம், நம்ம தான் வந்து கிங்குலாம் நினைக்காதீங்க. இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் நிதானமாக பயணிங்க, சேஃபாக இருப்பீங்க. கண்டிப்பா சார். சனி வக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா இந்த 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேடம்.